அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்துல பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி நேயர்களே, காலசக்கரத்துக்கு 3ஆம் பாகம், அதாவது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய உங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன், இந்த 2 கிரகத்துடைய கொஞ்சம் வேலைப்பாடுகள்ங்கும் போது உங்களுடைய இடத்துலயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப உறவுகளிடையே சில பிணப்புகள், ஏதாவது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயமெல்லாம் குறையும். இருந்தாலும் நான் எதையுமே சமாளிக்கக்கூடிய குணம் உண்டு. நகைச்சுவையாக எதா இருந்தாலும் யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய குணம் இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கு. பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தட்டி கொடுத்து போகக்கூடிய குணங்கள்லாம் இருக்கிறனால நட்பு வட்டாரத்துல நல்ல விஷயங்கள் பெயர்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உறவுகளிடையே என்னதுங்க, சகோதரி சகோதரன், இது மாதிரி ரத்த உறவுகளிடையே சின்ன விஷயங்கள், ஏதாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்றது, அவங்க பழசெல்லாம் எடுத்து பேசக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். திருமணம் சார்ந்து, குழந்தை பாக்கியம் சார்ந்து, தொழில் சார்ந்து டாப் மோஸ்ட் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு ரொம்ப ரொம்ப சிறப்பா உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இப்ப சீட்டு நல்லா கிடைச்சிருக்கும். காலேஜ்ல எல்லாம் நல்லா நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அமௌண்ட்டோ அல்லது உங்களுக்கு நல்ல காலேஜ் கல்லூரி கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா நம்ம கிளைண்ட் எல்லாம் ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே கிடைச்சிருச்சுங்க எனக்கு சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மிதுன ராசிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வளர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ ஆடி மாசத்துலேயே சூரியன் குரு அப்படிங்கிற சிவராஜ யோகம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு பெரிய பிரபல ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்களோ ஒரு அரசியல்வாதிகளோ சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா அந்த சிவராஜ யோகம்ங்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ கோச்சார கிரகம் இந்த மாதிரி வலிமையாக இருக்கும் பொழுது அந்த மாதம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ நம்ம கரும வினை ஊழ்வினை பொறுத்து கண்டிப்பாக நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த கோட்பாடு, எத்தனை கிரகம் சேர்க்கையில இருக்கு, பார்வையில இருக்கு, தொடர்புல இருக்கு, இதெல்லாம் வச்சு கண்டிப்பா அது நடக்குமா அப்படின்னா நடக்கும். எத்தனையோ பேரு நமக்கு இந்த காலகட்டம் இப்படி இருக்கு, இந்த வாரம் இது நடக்குமா, இந்த விஷயம் நடக்கும், நீங்க எடுத்து செய்யுங்கன்னு நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேத்துக்கு. ஸோ இந்த ஆவணி மாதம் பொதுவா நம்ம இன்ட்ரோலயே என்ன சொன்னோம் அப்படின்னா மந்திரம், எந்திரம், இந்த மாதிரி விஷயம் இந்த மாசம் எடுபடும் அப்படின்னு. ஏன்னா காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டுங்க. நம்ம ஒவ்வொரு மந்திரமும் நம்ம குருவாக மறைந்த சித்தர்கள் மந்திரமா இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு சுவாமிக்கும், இப்போ சிவனுக்கா இருக்கட்டும், முருகனுக்கா இருக்கட்டும், சுப்பிரமணிய மந்திரம் இருக்கு. அதே போல நம்ம நரசிம்ம பெருமாள் மந்திரம், அந்த மாதிரி காயத்ரி மந்திரம் ஒரு 27 தெய்வத்துக்கு எடுத்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆகாசமா நம்ம சொல்லக்கூடிய உச்சாரணமா பண்ணக்கூடிய அமைப்புல, ஏன்னா அந்த மந்திரத்துக்கு சுபமுகூர்த்தமான இந்த மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் இஷ்டிகாலம் அப்படின்னு ஒரு டேட் வருது. அதெல்லாம் நீங்க ஃபோன் பண்ணி எங்க என்னைக்குன்னு கேட்டுக்கோங்க. அந்த நாள்ல அதுவும் உச்சாரணம் பண்ணீங்கன்னா
ஒரு 108 தடக்க ஒரு ஜபம் பண்ணணும் போது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த காரியம் சித்தியாகும். ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். படிப்படியான உயர்வை கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷமே உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா என்னோட ஜனன ஜாதகம் தசாபுத்தி இது மேடம், இப்ப கோச்சார கிரகம் எப்படியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம், எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டுங்க. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதாவது உணவுல கட்டுப்பாடு தேவை. கவனமா சாப்பிடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.